உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். 2 மணிக்கு நான் வேலை முடிச்சுட்டு எங்கள் டூல்ஸ் எல்லாம் வைக்க போகும்போது அங்கே ஒரு பை இருந்தது. ஆட்டோவில் சாப்பாடு வாங்கிட்டு சரி ஆட்டோவில் நான் ஒண்டி தானே போகிறேன், சாப்பிட்டு போகலான்னு பார்ப்பேன். அப்போ கவர் பிடிச்சி பார்க்கும்போது நிறையா இருந்தது. உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் கொடுத்தோம் சார். இவ்வளோ நெய்யா பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. நம்ம வாங்குற 10-20 சம்பளத்துக்கு இவ்வளோ பொருள் நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம் சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் வந்து வேணாம், இது நம்மளுக்கு தேவையில்லை, வா போகலான்னு உடனே கிளம்பிட்டார் சார். நகை எனக்கு ரொம்ப பார்த்து உடனே விட்டுங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அவஸ்தைப்படுவாங்க. இவ்வளோ நகை அவர் என்னத்துக்கு வச்சுருந்தாரோ ஏதுக்கு வச்சுருந்தாரோ தெரியாது. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு அளவுக்கு வெளியே பையனை படிக்க வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி கஷ்டம் அவங்களும் படுவாங்களா? அவ்வளோ நெய்யா தொலைச்சிருக்காங்களே. ஐயோ என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, நம்மளை எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்களான்ற பயம் நிறைய இருந்து. அதனால நான் ஒரு பாத்ரூம் கூட போகிறதுக்கு பயப்பட்டேன் நான். ஏன்னா போய் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாங்கட்டின்ட்டு நான் அது வந்து ரொம்ப பயந்தேன் நான். ஆனால் அவர் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டார் சார். நான் வச்ச நகை அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டார். ஒரு சால் மேலே போட்டார், அவார்டு கொடுத்தாரு, செக்கு ஒன்று கொடுத்தாரு சார். 1 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு. எங்களை மாதிரி ஆட்களை வந்து அவரெல்லாம் பக்கத்தில் நின்று பார்க்கறதுலாம் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஊப்பர் சுமித் கம்பெனிக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் முதலமைச்சர்கிட்ட ஒரு என் மனைவி ஒரு இது வாங்கியிருக்காங்கன்னும் போது நினச்ச பார்க்க முடியும். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் வந்து உட்பேசர் சுமித் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். 2 மணிக்கு நான் வேலை முடிச்சுட்டு எங்கள் டூல்ஸ் எல்லாம் வைக்க போகும்போது அங்கே ஒரு பை இருந்தது. சரி அது வந்து ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சாப்பிட்ற பொருள் தான் வச்சுருப்பாங்கன்னு நானும் கவர் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆட்டோவில் சாப்பாடு வாங்கிட்டு சரி ஆட்டோவில் நான் ஒண்டி தானே போகிறேன், சாப்பிட்டு போகலான்னு பார்ப்பேன். அப்போ கவர் பிடிச்சி பார்க்கும்போது நிறையா இருந்தது. உடனே ஆட்டோவை திருப்பி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து எங்கள் சூப்பர்வைசரை பார்த்து கொடுத்து உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் கொடுத்தோம் சார். அங்கே எல்லாம் விசாரித்தாங்க. நகை தொலைச்சிவரும் வந்தார். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மேடம் கேட்டாங்க எப்போ கிடச்சிது ஏதா கிடச்சிதுன்னு. இந்த மாதிரி டைம் எல்லாம் சொன்னோம். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து சிஎம் சார் எங்களுக்கு அவார்டெல்லாம் கூப்பிட்டு கௌரிச்சார். நல்லபடியாக பண்ணுறாங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் அந்த தூய்மை பணியில் வேலை செய்யுங்க? 6 வருஷமாக பார்க்குறேன் சார் இந்த வேலை. நான் ஃபஸ்ட்டு ஓனக்ஸ்லேருந்து பார்த்துன்னு இருந்தேன். அதே ஏரியாவில் தான் பார்க்குறேன். மொத்தம் 21 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் சார் இந்த வேலையை. 4 கம்பெனிலையும் மாறி மாறி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் பையனை படிக்க வச்சேன் சார். எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நல்லபடியாக இதில் இருக்கிறேன் சார். இந்த தூய்மை பணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த 6 வருஷம் வேலை செய்கிறீங்க இல்லையா? ஸோ இது முதல் வாட்டி நகையமாக கிடைக்குதா? இது மாதிரி கிடைச்சி இல்லை சார், இதான் ஃபஸ்ட்டு வாட்டி. அது குப்பையில் போமான்னு நான் பார்க்கல. என் கண்ணு முன்னாடி பார்த்தது இந்த நெய்யா மட்டும்தான் சார். இவ்வளோ நெய்யா பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. நம்ம வாங்குற 10-20 சம்பளத்துக்கு இவ்வளோ பொருள் நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம் சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் வந்து வேணாம், இது நம்மளுக்கு தேவையில்லை, வா போகலான்னு உடனே கிளம்பிட்டார் சார். அப்படியே ஆட்டோ திருப்பி. சார், இப்போ இந்த தூய்மை பணியை வேலை செய்றீங்க. இப்போ யாராவது நகை அந்த பணம் மேலே ஒரு ஆசை இருக்கும், நகைக்காக கொலை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நகை இவ்வளோ நகையை பார்த்தீங்களே, பார்க்கும்போது இத்தனை சவரன் அது மாதிரி என்ன தெரியுமா உங்களுக்கு? நகையை அது தெரியாது சார். அது ஸ்டேஷனுக்கு போனப்போ தான் அந்த தொலைச்சி விடு தான் சார் சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை, நகையை பார்த்தோன்னா அந்த டைம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு பயம்தான் சார் வந்தது. இவ்வளோ பொருள் இருக்கே, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையில்லை, இது ஏதோ பிரச்சனை வரும் நம்மளுக்குட்டு தான் நான் சார் எடுத்துகிட்டு போயிட்டேன். கிடைச்ச பொருள் இந்த மாதிரி கொடுக்குறது நல்லதுன்னு எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லுவார். அவரும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. நகை பணம் கொடுத்துருக்காரு. அவருக்கும் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, கிடைச்சாலும் எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ ரைட், இப்போ நார்மலாக ஒரு நகை கிடைச்சான்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு தேவைகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நகை கிடைக்கும் போது என்னன்னா, இப்போ ஓகே நம்ம இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, குழந்தை படிக்கணும், அது மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கும். ஸோ அந்த கஷ்டம்ன்றது ஒரு சூழ்நிலைன்றது ஒரு மனுஷனை எப்படி வேணா மனசை மாற்றும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நகையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த டைம்? சார் என்ன சொல்கிறது, எனக்கு எதுவுமே தோணலை சார். அப்படி அது எடுத்துகிட்டு போனன்ற எண்ணமும் இல்லை சார் எனக்கு. அந்த நகை எனக்கு ரொம்ப பார்த்து உடனே விட்டுங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அவஸ்தைப்படுவாங்க. இவ்வளோ நகை அவர் என்னத்துக்கு வச்சுருந்தாரோ ஏதுக்கு வச்சுருந்தாரோ தெரியாது. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு அளவுக்கு வெளியே பையனை படிக்க வச்சிருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். 2000 ரூபாயிலேருந்து வேலை செய்கிறேன் சார் நான். பெரிய 2000 ரூபாய் சம்பளம் ஓனக்ஸ்லாம். அப்போத்துலேருந்து வேலை செய்கிறேன்.
எங்கள் வீட்டுக்காருக்கு சரியாக வண்டி ஓடாது, அப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு வர சம்பளத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு அந்த மாதிரி கஷ்டம் அவங்களும் படுவாங்களா, அவ்வளோ நகையாக தொலைச்சிருக்காங்களே அப்படின்னு தான் சார் எடுத்துன்னு போயிட்டு. சரி, அந்த நகையை கிடைச்சது இல்லையா? எடுத்து போய் நீங்க ஸ்டேஷன் போகும்போது அதை தொலைச்சவங்க இருக்காங்களா? அவங்க வந்து பார்க்கும்போது எப்படி அவங்க என்ன பேசுனாங்க? ஐயோ, என்ன சொன்னாங்க? அவரு காலில் விழாத குறை சார். அவர் அது இல்லைன்னா அவர் இறந்துப்பாரு போல. அவர் அந்த அளவுக்கு அவர் முகமும் உடம்பும் அப்படி ஆயிட்டார் சார். அவங்க ஒய்ஃப் எல்லாம் அழுகுறாங்க எங்ககிட்ட. ரொம்ப நன்றி மேடம், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப பாராட்டு மாதிரி பேசுனீங்க. இப்போ ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? இப்போ போலீஸ் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா போலீஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பார்வை என்னன்னா, நகை கம்மியா இருக்காமா, இதுக்கு அதிகமா இருக்குமா? இப்போ நீங்க கிடைச்ச பொருள் எதுவுமே கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நகையை வந்து கொண்டு போகும்போது என்னன்னா, போலீஸ் அந்த இடத்துல அந்த ஓனர் வராங்களே நகை கொடுத்தவங்க, அவங்க பல கேள்வி கேட்பாங்களா? இல்ல இதை விட அதிகமா இருந்தது, இதை விட கம்மியாயிடுச்சு அப்படிலாம் கேள்விகள் இல்லை, இருக்கும்போது அவரு அந்த ஒரு நடுக்கமும் இருக்கும்ல உங்களுக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு சார். ஐயோ, என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ, நம்மளை எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்களான்ற பயம் நிறைய இருந்து. அதனால நான் ஒரு பாத்ரூம் கூட போகிறதுக்கு பயப்பட்டேன் நான். ஏன்னா போய் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாங்கட்டின்ட்டு நான் அது வந்து ரொம்ப பயந்தேன் நான். ஆனால் அவர் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு சார். நான் வச்ச நகை அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன கடைசி என்ன சொன்னாங்க? அதுக்கு நகை கிடைச்சாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன கொடுத்தாங்களா? என்ன பேசுறாங்க? எதுவும் கொடுக்கல சார். அவர் நன்றி மட்டும்தான் சார் சொன்னார். சரி, ஓகே. இப்போ எல்லாருமே முதலமைச்சர் அவங்களை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஒரு வாய்ப்புன்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இப்போ தூய்மை பணியாளா இருக்கீங்க, அவர் முதலமைச்சர் போய் பார்க்கும்போது அவர் என்ன பேசினா அது தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ரொம்ப எனக்கு நினைக்க முடியாத ஒரு சம்பவம் சார். அது கூப்பிட்டு என்ன பேசினாரு உங்ககிட்ட? அவர் என்ன எத்தனை பசங்கம்மா அவனுக்குன்னு கேட்டார். 2 பசங்க சார்ண்ண, பையன் பொண்ணுண்ண. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் படிச்சுட்டு வேலை பார்த்துருக்கான், நிரந்தரமான வேலை இல்லை சார். எங்கள் பையனுக்கு ஏதாவது ஒரு பணம் காசு வேணா, எங்கள் பையனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க. சொன்னீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அவரு? ஓகே சொல்லிட்டார் சார். சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கையில ஏதோ அவார்டு கொடுத்தாரு சார். ஒரு சால் மேலே போட்டார், அவார்டு கொடுத்தாரு. திருவள்ளுவர் செலவு ஒன்று கொடுத்தாரு, செக்கு ஒன்று கொடுத்தாரு சார். எவ்வளவு பணம் கொடுத்தாரு? 1 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு சார். எப்படி இருந்தது ஆக்சுவலா? ரொம்ப சந்தோஷமா பண்ண இருந்தது சார். விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற போது ஆமா. ஒரு தமிழக முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் நம்ம கிடைக்குது இல்லையா? எப்படி எல்லாரும் ஒருத்தங்க எப்படி இருக்காங்க அந்த டைம் எப்படி இருந்தது? எப்படி இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். இது யாருக்குமே கிடைக்க முடியாத. திடீர்னு நான் படிக்கல, ஒன்றும் இல்லை, வேலை செய்கிற வர போகிறேன், என்கிட்ட ஃபோனு கூட இல்லை, யாரையும் கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஃபோனை வச்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒன்று கிடச்சிக்குதுன்னா பெரிய விஷயம். அது எங்கள் கம்பெனிக்கு தான் சார் நன்றி சொல்லணும். சரிப்பா, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இப்போ எல்லாருமே நகை பணத்துக்காக தான் நிறைய கொள்ளலாம் நிறைய நடக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது இப்போ நீங்க இருந்து அந்த 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 ஒழுக்கத்தோட அந்த டைம் யோசிச்சிங்க இல்லையா? இதை வந்து இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? மற்றவங்க தவறு செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க, கிடைச்சது அவங்க பொருளுக்கிட்ட சேர்த்துருங்க, அவங்க உரிமையாளர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துடாதீங்க நகையை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குவாங்க, பொண்ணு பிள்ளைக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க, கல்யாணம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? நம்ம அவங்க தொலைச்சிங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு தான் சார் எனக்கு வேணும். ஆனால் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ உங்க மனைவி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமாக வந்து உங்க மனைவி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உங்க மனைவி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். என் மனைவினால வந்து எனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. எனக்கு மனைவியாக இவங்க கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து முதலமைச்சருடைய படிக்கட்டுலாம் தொடர்றதே பெரிய விஷயம். அவங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு சால்வை போத்தி என் மனைவிக்கு 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான தொகையை கொடுத்து பாராட்டு தெரிவித்து ஒரு திருவள்ளுவர் சிலையை கொடுத்து நேர்மையான இது பண்ணி எங்களை ரொம்ப பாராட்டினாங்க முதலமைச்சர். அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது, கனவுல கூட நாங்கள் நினைக்க முடியாது. முதலமைச்சர் கையால் எங்களை மாதிரி ஆட்களை வந்து அவரெல்லாம் பக்கத்தில் நின்று பார்க்கறதுலாம் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஊப்பர் சுமித் கம்பெனிக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் காவல்துறைக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவங்களும் எங்களை நல்லபடியாக அனுசரித்தாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சரை பார்க்குறப்போல எங்கெல்லாம் உடம்புலாம் என்ன சொல்ல வரல, அது வார்த்தைகள் சொல்ல வரல, அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்ல தருணம் இது எங்களுக்கு. இந்த ஜென்மத்தில் நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். முதலமைச்சர்கிட்ட என் மனைவி இது வாங்கியிருக்காங்கன்னும் போது நினச்ச பார்க்க முடியும். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது எங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ தூய்மை பணியாளர் அப்படின்னு ஒரு வேலை செய்யும்போது நிறைய வந்து இது பண்ணும்போது வேலைக்கான கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த டைம் வேலை போகாதமா அந்த வேலை போகாதமா சொன்னதுக்கான இருக்கும்போது மனசு நினைக்க தரும். அப்படின்னு அந்த சூழ்நிலையிலையும் ஸோ நீங்கள் வந்து என்னன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எப்படி இருக்கும்? அது என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது சார். நான் ரோட்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது பீச் ரோட்டில் வந்து 1,75,000 கீழே கிடச்சி பண்டல் ஒன்று கிடச்சிது. அது எடுத்துன்னு வந்து லைட் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சேன். அவங்க வந்து கமிஷனர்கிட்ட ஒப்படைச்சாங்க. கமிஷனர் ஐயாவை கூப்பிட்டு மரியாதை பண்ணி அவங்க இதெல்லாம் சீட்லாம் கொடுத்தாங்க. அதனுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மள மாதிரி ஆட்களை வந்து ரொம்ப கௌரவிக்கிறாங்க. அன்றைக்கி என் மனைவி கிட்ட சொன்னது தான்,
நீ செய்கிற வேலை வந்து அந்த மாதிரி வேலை எதுவாக இருந்தாலும் கிடைச்சிதுனாக்கா கொஞ்சம் கூட யோசிக்காத, உடனே கம்பெனிக்கிட்ட ஒப்படி இல்லை காவல்துறைகிட்ட ஒப்படின்னா அதே மாதிரி இவங்களும் செஞ்சாங்க. இவங்க பண்ணது நீங்களாம் இந்த மாதிரி இப்போ மேயர் அம்மா கிட்ட பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்ல பசங்களாம் வந்து என்ன சொன்னாங்க? அவங்களாம் பாராட்டினாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க. உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்.